தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவின் கனவு பலிக்காது. திமுகவின் கனவு பலிக்காது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். எதிர்க்கட்சிகள் எல்லாம் சிதறி கிடக்கின்றன. தன்னுடைய கூட்டணி பலமாக உள்ளது. ஆகவே எளிதில் வெற்றி பெறலாம், 200 தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிடலாம் என்று திமுக கணக்கு போடுகிறது. அதற்கான வேலைகளை ஆரம்பித்துள்ளது. 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார். கனிமொழி அது கூறினார், 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று இருமாப்புடன் கூறுகிறோம் என்று கூறினார். உங்களுடைய இருமாப்பு மண்ணை கவ்வப்போவதுதான் நிச்சயம். ஏன்னா நேற்றைய தினம் சாணக்கியா டிவி கருத்து கணிப்பு நடத்தியிருக்கு. இப்போதுள்ள சூழ்நிலையில் திமுக 31% வாக்குகள் தான் கிடைக்கும். அதிமுக, தமிழக வெற்றி கழகம் இரண்டும் தலா 23% வாக்குகளை பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் அதிமுக, தமிழக வெற்றி கழகம் 2 பேர் சேர்ந்தாலுமே உங்கள் கூட்டணி மண்ணை தவ்வும். அல்லது பாஜக 18% வாக்குகள் கிடைக்கும் சொல்கிறான். பாஜகவும் தாவேகாவும் கூட்டணி சேர்ந்தாலுமே 51% வாக்குகள் போகுது, 41% வாக்குகள் போது மண்ணை கவ்வும். அல்லது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி சேர்ந்தாலே 41% வாக்குகள் கண்டிப்பாக திமுக மண்ணை கவ்வும். புரியுங்களா? இன்னும் தமிழக வெற்றி கழகம் களத்தில் இன்னும் களம் இறங்குச்சுன்னா இன்னும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு இன்னும் பெருகும். அதனால் 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி எருமாப்பு கொள்ளாதீங்க, கனவு காங்காதீங்க. உங்களுடைய கனவு கண்டிப்பாக சிதறும். உங்களுடைய கனவு கோட்டை வெடித்து சிதறத்தான் போகுது. 1996 ஜெயலலிதா அம்மா காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சுச்சு. நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ச்சு, மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் சொல்லிச்சு. கடைசியில் என்னாச்சு? தான் போட்டியிட்ட தொகுதியிலேயே, பர்கூர் தொகுதியிலேயே ஜெயலலிதா 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சாங்க. தான் போட்டியிட்ட தொகுதியிலேயே செல்வி ஜெயலலிதா தோல்வி. அதை நினச்சிக்கோங்க. எப்பேற்பட்ட ராஜானாலும் மக்களுக்கு ஒன்றும் செய்யாட்டினா மண்ணை தான் கவனம். கூட்டணி பலம் உங்களுக்கு வெற்றி தராது, மக்கள் சக்தி தான் வெற்றி தரும். நீங்கள் மக்கள் நலத்திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றலை, மக்கள் விரோத போக்கை தான் கடைபிடிக்கிறீங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி? 200 தொகுதியில் எப்படி வெற்றி கிடைக்கும்? ஏற்கனவே கடந்த சட்டசபை தேர்தலில் நூலிலேயே தான் ஜெயிச்சிங்க. நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 15% வாக்குகள் குறைவாக போச்சு. நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட சாணக்கியா கருத்து கணிப்பில் திமுக 31% தான் பெறுன்றிருக்கு. அதிமுக 23, தமிழக வெற்றி கழகம் 23, பாஜக 18%, நாம் தமிழர் 5% போட்டிருக்காங்க. அதனால் இந்த 4 உங்களை எதிர்த்து நிற்கிற 4 கூட்டணியில் ஏதாவது 2 கூட்டணி ஒன்று சேர்ந்தால் போதும், கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் மண்ணை கவுவீங்க. இன்னும் 1.5 வருஷம் இருக்குது. இன்னும் உங்களுக்கு திமுகவுக்கு நல்ல பேர் கிடைக்க போகிறது கிடையாது. இன்னும் போக போக திமுகவுக்கு கெட்ட பேர் தான் கிடைக்க போகுது. ஏன்னா உங்கள் கட்சிக்காரவங்க, ஆட்சிக்காரவங்க பண்ணுற அட்டகாசம் அப்படி இருக்குது. நீங்கள் நல்லாட்சி தரல, மக்கள் விரோத ஆட்சி தான் செயல்படுத்துகிறீங்க. அதனால் உங்களுடைய கனவு பலிக்காது. நிச்சயம் கண்டிப்பாக மண்ணை தான் கவ போகிறீங்க.